பச்சனை புடிங்கி முதல் மாதிரி எல்லாம் மரியாதையை எதிர்பார்க்கவே முடியறது இல்ல. என்ன சொல்லு? கண்டதுலயும் கலப்படம் பண்ற. சரி, சானிட்டரி பேட்ஸ்லயுமா? வெக்கமா இல்லையா உனக்கு? என்ன சொல்றேன்னு புரியலையே எனக்கு. இங்கதான் பிஞ்ச செருப்பு ஒண்ணு வச்சிருந்தேன், மரியாதையா சொல்லி போடு. அதெல்லாம் இருக்கட்டும், பேடு இருக்குல்ல, அது சுத்தமா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச்சிங் பண்ணுவோம். அதுல டயாக்சின் இருக்கு. அந்த கருமை என்ன பண்ணும்? ஓவேரியன் கேன்சர் இருக்குல்ல, அது உருவாக்குறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். என்றா சொல்றீங்க? ஆனா இதுக்கே இப்படிதான் என்றா. இப்ப புதுசா சென்டென்ட் லான்ச் பண்ணிருக்க. லான்ச் பண்ணிட்டு போ, நீ மேட்டரை சொல்லு. நறுமணத்துக்கு அதுல என்ன யூஸ் பண்றோம்னு சொல்லவே மாட்டோமே. நீ பேக்கெட்ல திரும்பி பாரு, இன்கிரிடியன்ஸ் இருக்காது. அட ஆமாண்டா, நானும் பேக் எல்லாம் எடுத்து பார்த்தா பின்னாடி இன்கிரிடியன்ஸ் போடலையே, எதுலயுமே போடல. நாங்க ட்ரக்ஸ் கேட்டகரியில வரோம், அதனால உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல தேவை கிடையாது. அத நாங்க சொல்லலையாப்பா. 1980ல பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ் அவனுக்கு சொல்லி போட்டாங்க. 80 டேய், அதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் பண்ணல. இல்ல எதுக்கு பண்றது? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? ஆம்பளைங்க, நீங்க இந்த பொம்பளைங்களோட வலிகளை அசிங்கம் தீட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க உங்க மேல குதிரை ஏறிட்டே தான்